விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல முதலீடு செய்வதற்கு பணம் தேவை. முதலீடு செய்யக்கூடிய முதலீடு தேவைப்படுகிற வேலை இது. அப்போ அரசு வேலை மாதிரி வேலை செஞ்சுட்டா மாத சம்பளம் வரும். முதலீடு அரசு வேலை செய்பவர்களுக்கு முதலீடு தேவையில்லை. அவங்க மாதம் ஆனால் சம்பளம் வரும். ஆனால் விவசாயம் அப்படி கிடையாது. முதலீடு பண்ணணும். ஒவ்வொரு முறையும் ₹1,00,000 மேலே முதலீடு பண்ணால் தான் அவங்க அதில் 50,000 30,000 40,000 முதலீடு பண்ணால் தான் அவங்களால லாபத்தை எடுக்க முடியும். அதனால் விவசாயம் நலிந்து போனதுக்கு காரணம் விவசாயிகள் வறுமையில் இருக்கிறார்கள். அவர்களால் முதலீடு செய்வதற்கு அவர்களிடம் வருமானம் இல்லை. அப்படிங்கிற நிலைமை தான். விவசாயம் மோசமாக நிறைய நிலங்கள் தரிசாக கிடக்குது. எங்கே ரொம்ப தண்ணி வசதி அதிகமாக இருக்கோ அங்கே தான் நிலங்கள் பசுமையாக இருக்கும். இங்கே இந்த காவிரி கரையோரங்கள், காவிரி நீர்ப்பாசன பகுதிகள், அந்த மாதிரி எங்கெல்லாம் தண்ணி வசதி தாராளமாக இருக்கோ அங்கே இயல்பாகவே கொஞ்சம் வளமாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி வசதி குறைவான இடங்கள் தமிழ்நாட்டில் இந்த பெரும்பாலான இடங்கள் அப்படி தான் இருக்குது. தென் தமிழ்நாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விழுப்புரம், கடலூர், இந்த மாதிரி பகுதிகளில் நிறைய பார்த்திங்கன்னா தண்ணி வசதி இருக்கும். ஆனால் இருக்காது, அந்தளவுக்கு இருக்காது, தாராளமாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் அங்கே நிறைய நிலங்கள் காலியாகவே கிடக்கும், தரிசாகவே கிடக்கும் வீட்டுக்கு பக்கத்தில். அப்புறம் விவசாய நிலங்கள், அந்த விவசாயிகளுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க முதலீடு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் இல்லை. அந்த விவசாயம் செய்வதற்கு முதலீடு தேவை. முதலீடு செய்வதற்கு அவர்களிடம் பணம் இல்லை. பணம் இருந்தால் கூட முதலீடு பண்ணால் திரும்ப லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. இல்லாதனால நிறைய பேர் விவசாயம் பண்ணாமலே தரிசாக நிலத்தை வைத்திருக்கிறார்கள். தரிசாக அந்த நிலங்கள் வைக்கப்படுகிறது. அதனால் இப்போ தேவை என்னென்னா, நிறைய பணம் முதலீடு செய்வதற்கு வசதி இருக்கிற. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ கார்ப்பரேட் விவசாயத்துக்குள்ளே நுழையிறாங்க. ஏன்னா கார்ப்பரேட்டாக பணம் இருக்குது. அவங்க அந்த விவசாயத்தை லாபகரமாக எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய அந்த தொழிலை செய்கிறதுக்கு முதலீடு விவசாயிகளிடம் இல்லை. அதனால் கார்ப்பரேட் படிப்படியாக அந்த நிலங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டு விஷயம் இருக்குது. நல்ல விவசாயத்தை நல்லா பண்ணோன்னா அரசாங்கம் விவசாயத்தை கையில் எடுக்க வேண்டும். விவசாயம் செய்பவர்களை அரசு பணியாளர்களாக மாற்ற வேண்டும். விரும்புகிறவர்கள் அரசு நிலத்தை அரசாங்கத்திடம், அதாவது விவசாய நிலத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு அரசு பணியாளர்களாக விவசாய பணியாளர்களை மாற்ற வேண்டும். அந்த மாதிரி யார் நிலத்தை ஒப்படைக்கிறாங்களோ அவங்கள அரசு பணியாளர்களாக நியமித்து விட வேண்டும். இப்போ 2 ஏக்கர், குறைந்தது ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வச்சுருக்காங்க, விவசாய நிலம். அவர்கள் அரசாங்கத்திடம் அதை ஒப்படைத்து விட்டு அவர்கள் அரசு பணியாளராக மாறிவிட வேண்டும். இந்த மாதிரி மாறிடணும். விவசாயத்தை அரசாங்கம் கையில் எடுக்கணும். அப்படி கையில் எடுக்காத போது, ஏன்னா முதலீடு செய்வதற்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு முதலீடு தேவை, அது அரசாங்கத்திட்ட இருக்குது. அப்புறம் இன்னொருத்தட்ட யார்கிட்ட இருக்குன்னா, அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள்கிட்ட பணம் இருக்கிறது. ஏன்னா முதலீடு தான் தேவை. இப்போ கவர்மெண்ட் என்ன நினைக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி விவசாயத்தை கார்ப்பரேட்டை கொடுத்துட்டாக்கா நம்ம விவசாயிகளுக்கு கடன் கொடுத்து அப்புறம் தள்ளுபடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கார்ப்பரேட்டு எடுத்துக்கொள்வதே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பரேட் கையில் கவர்மெண்ட் விவசாய நிலத்தை ஒப்படைப்பதற்கு, அதை ஊக்கப்படுத்துவதற்கு, அந்த மாதிரி கார்ப்பரேட் விவசாயத்தை கையில் எடுத்தாங்கன்னா அதை ஊக்கப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் 2 பேரும் எடுத்துக்கணும். விவசாயத்தை 2 பேர் எடுக்கணும். ஒன்று கார்ப்பரேட் எடுக்கணும், இல்லைனா கவர்மெண்ட் எடுக்கணும். விவசாயத்தை கையில் எடுத்து விவசாயம் செய்வர்களை அரசு பணியாளர்களாக மாற்ற வேண்டும். அதுதான் சரியான தீர்வு. ஏன்னா விவசாயம் செய்வதற்கு முதலீடு தேவை, பணம் தேவை. அப்போது அது கவர்மெண்ட்டை இருக்குது, இல்லைன்னா கார்ப்பரேட்டுக்காரன்கிட்ட இருக்குது. தனியாராக அரசு உடைமையாக விவசாயிகளிடம் விவசாயிகளிடம் இருக்கிற விவசாயத்தை கைப்பற்றி அதை அரசு பணியாக மாற்றுவது தான் சிறந்தது. ஏன்னா கார்ப்பரேட்காரன் எடுத்துட்டான்னா அப்புறம் அவன் விலைவாசி உயர்வு அதிகமாகிவிடும். அப்புறம் அவன் வைக்கிறதா விலையாக மாறிவிடும். அதனால் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அவன் அந்த பணத்துக்காக என்ன வேணாலும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் சேர்ப்பாங்க. அதனால் கவர்மெண்ட்டே அந்த விவசாய நிலத்தை கையில் எடுக்க வேண்டும். அதன் விட்டு, ஏன்னா முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு அரசாங்கத்திட்ட இருக்குது. விவசாயம் செய்பவர்களை அரசு பணியாளராக மாற்றிவிட வேண்டும். அதனால் விரும்பி வலுக்கட்டாயமாக அப்படி விவசாய நிலங்களை எல்லா மக்களும் கொடுத்துட மாட்டாங்க. விரும்புகிறவர்கள், உங்கள்கிட்ட 2 ஏக்கர் நிலம் இருக்கா, நீ கொடுத்து விவசாய பணியாளராக அரசு பணியாளராக ஆகிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உனது 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்து
நீ அரசு பணியாளராக மாறிவிடு உனக்கு விருப்பம் இருந்தால் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சேர்றவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டே வரணும். சேர்த்துக்கிட்டே வந்து அதன் பிறகு ஒரு ரொம்ப பெரும்பான்மையானவர்கள் வந்து கொடுத்துருவாங்க. நிறைய தென் தமிழ்நாட்டிலலாம் வந்து விவசாயம் சரியாகவே நடக்கிறதில்ல. திருநெல்வேலி பகுதிகளிலெல்லாம் திருநெல்வேலி பகுதி அந்த பக்கம்லாம் நிறைய நிலம் தரிசாக கிடக்குது. அப்புறம் சின்ன சின்ன தரிசாக கிடக்கிற நிலங்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் கைப்பற்றி விவசாயத்தை அரசு பணியாக மாற்றி அதில் லாபகரமாக விவசாயம் செய்ய வேண்டும். நிறைய விவசாயிகளை அரசு பணியாளராக நியமித்து அதில் அவர்களை வேலை செய்து உற்பத்தியை வந்து எடுத்து அதை விற்பனையாளர்கள் எல்லாமே அரசு பணியாளர்களாக நியமித்து ஒரு விவசாயத்தை அரசுடைமையாக மாற்றும் பொழுது இங்கே நிறைய மாற்றம் வரும். வேறு வழியே இல்லை. இப்போ ஆதரவு பெருகிவிடும். ஆக்குவதற்கான ஆர்வம் என்பது இப்போது பெருகிவிடும். அதன் பிறகு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பேரும் நிலத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா அவர்களுக்கு ஆதரவு குறைந்துவிடும். அந்த மாதிரி பண்ணால் விவசாயத்தை காப்பாற்றலாம். ஏன்னா முதலீடு தேவை. நல்ல சத்துள்ள ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை உற்பத்தி செய்ய முதலீடு என்பது தேவை. விவசாயிகள்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. அதனால் அது அரசாங்கத்திடம் இருக்கிறது. விவசாயம் வந்து நல்ல மாதிரியான ஒரு தொழிலாக மாற வேண்டும் என்றால், விவசாயம் என்பது ஒரு மதிக்கத்தகுந்த ஒரு தொழிலாக மாற வேண்டும் என்றால் அதற்கு முதலீடு செய்வதற்கு நிறைய பணம் தேவை. அது அரசாங்கத்திட்ட இருக்குது. அப்போ விவசாயத்தை அரசு பணியாக மாற்றினால் மட்டும்தான் அது விவசாயத்தை பற்றிய ஒரு மக்களிடம் உள்ள ஒரு மோசமான கருத்து மாற்றப்பட்டு ஒரு வியப்பாக பார்க்கப்படும். விவசாயம் என்பது வியப்பாக பார்க்கப்படும். அப்போ நிறைய படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, நான் விவசாயம் செய்ய போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி நிறைய பேர் நான் விவசாயம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு புறப்படுவாங்க. இந்த விவசாயத்தை செய்வதற்கு நல்லா படித்தவங்க தேவைப்படுவாங்க. அரசாங்கத்தில் விவசாயம் செய்வதற்கு நல்லா படித்தவங்க தேவைப்படுவாங்க. அப்போ நிறைய வந்து வேளாண் பொறியாளர்கள் வந்து தேவைப்படுவாங்க. அதனால் அப்போ இது வந்து நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கும். படித்தவங்க வந்து விவசாயத்தை கைப்பற்றுவாங்க. படித்தவங்ககிட்ட விவசாயம் போனால் தான் நல்லாயிருக்கும். ஏன் விவசாயம் நல்லாவே இல்லை அப்படின்னா, இன்னொரு காரணம் விவசாயிகளிடம் பணம் இல்லை, இன்னொன்று கல்வி அறிவு இல்லை. படிக்காதவர்கள் செய்கிற தொழிலாக விவசாயம் இருக்கிறது. இப்போ படிக்காதவங்க வந்து ஒரு மருத்துவத்தை செஞ்சால் அந்த மருத்துவம் எப்படி இருக்கும்? மோசமாக தான் இருக்கும். அது மாதிரி படிக்காதவங்க வந்து எந்த ஒரு தொழிலையும் ஒரு படிக்காதவங்க செஞ்சால் எப்படி இருக்கும்? மோசமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் படிக்காதவங்க விவசாயம் செஞ்சாலும் அது மோசமாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு விவசாயம் செய்ய தெரியாது. செய்ய தெரியாதவர்கள் செய்கின்ற விவசாயம் தான் இப்போ இந்தியாவில் நடக்குது. தமிழ்நாட்டிலலாம் என்ன நடக்குது அப்படின்னா, விவசாயம் செய்ய தெரியாதவர்கள் செய்கிற விவசாயம் தான் இங்கே நடக்குது. அதனால் படித்தவங்க கையில் அந்த விவசாயத்தை கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அதை சிறப்பாக செய்வாங்க. படிக்காமல் எந்த ஒரு தொழிலையுமே செய்யக்கூடாது. அவங்க இப்போ விவசாயத்தில் வந்து விவசாயம் சார்ந்த படிப்புகள் இருக்கணும். இப்போ அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, விவசாயத்தில் எல்லாருமே ஒரே படிப்பு படிச்சிட முடியாது. சிலர் கொஞ்சம் கூடுதல் படிப்பு படிக்க வேண்டியிருக்கும். சிலர் வந்து ஒரு 10வது தான் படிச்சிருப்பாங்க, 8வது தான் படிச்சிருப்பாங்க. அவங்க சில வேலைகளை தான் செய்வாங்க. அவங்களுக்கு அதுக்கு தகுந்த கல்வி அறிவு. சும்மா மேம்போக்காக ஒரு தண்ணி பாய்ச்சுறது அல்லது உரம் போடுறது, விவசாய களப்பணியாளர்கள், அவர்களுக்கு தேவையான கல்வி அறிவு, ஒரு குறைந்த கல்வி அறிவு. உரத்தை எப்படி தயார் செய்வது அல்லது உரத்தை எப்படி இடுவது, இந்த மாதிரி ஒரு களப்பணியாளருக்கு தேவையான ஒரு குறைந்தபட்ச கல்வி அறிவு. இந்த மாதிரி கல்வி கற்றவர்களால் அந்த விவசாயம் செய்யப்படும் பொழுது அப்புறம் அரசாங்கத்திட்ட முதலீடும் இருக்குது. அரசாங்கத்திட்ட நிறைய பணமும் இருக்குது. அப்புறம் கல்வி கற்றவர்களால் அந்த விவசாயம் செய்யப்பட வேண்டும். அப்போது இந்த விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும். நம்மளாம் நிறைய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் கிடைக்கும் நமக்கு. அப்புறம் நிறைய மக்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், வருமானமும் அதிகரிக்கும். இதில் வந்து கூடுதல் செலவு அரசாங்கம் தன்னுடைய கையிருப்பிலிருந்து கூடுதலாக எந்த பணத்தையும் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் முதலீடு தான். அப்புறம் உங்களுக்கு லாபமாக கிடச்சிரும். அதனால் வந்து விவசாயத்தை அரசாங்கம் கைப்பற்ற வேண்டும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கைப்பற்றி அதை தாய்மொழி கல்வி ரொம்ப முக்கியம். நீ தாய்மொழியில் கல்வி இல்லாமல் நீ என்ன சீர்திருத்தம் செஞ்சாலும் அது ஒன்றுத்துக்குமே உதவாது. அது மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன். தாய்மொழியில் கல்வி இல்லாமல், தாய்மொழியில் தொழில் செய்யாமல், தாய்மொழி மயமாக இந்த மக்களின் வாழ்க்கையை மாற்றாமல் நீங்கள் என்ன ஒரு சீர்திருத்தம் பண்ணாலும் அது வந்து அது வீணாக தான் போகும், விளங்காமல் தான் போகும்.